ஐயா, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு வழிபடுவாங்க. எல்லாம். ஆனா, நான் என்ன செஞ்சேன், வெத்தலையும், கொய்யாக்காவும் குடுத்தேன். ஏன்னு கேட்டா, ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கங்க. அவங்க அந்த கொய்யா பழம், கொய்யா இலை, கொய்யாவ இலைய வந்து நல்லா கொதிக்க வச்சு, அதில வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சமா போட்டு, அத 3ல 2ல 1 பங்கா ஆக்கி அத குடிங்க. சுகர் இருக்காது. ம். துவர்ப்பு. வெறும் பாக்கு இருக்குல்ல, கொட்டைப்பாக்கு. அத அவிச்சு, அத சீவலாக்கியோ, இல்ல இதா வச்சு, அத மென்னு வெத்தல காரம். உடம்புல இருக்க ரத்தம் காரம். ம். அந்த காரத்தன்மையை இந்த ரத்தம் போய், இந்த வெத்தல போய் அத சுத்திகரிக்கிறதுக்கு கொஞ்சம் துவர்ப்பு போடும்போது, அந்த இனிப்பு அதிகமா இருந்ததுன்னா, அத இழுத்து குடுத்துரும். நாக்கு சிவக்கும். அப்போ நாக்கு சிவப்பதற்கு சுண்ணாம்பு தேவை. சுண்ணாம்பு என்பது வெள்ளை. ம். கால்சியம். கால்சியம் சுண்ணாம்பு சத்து என்ன தொண்டையில இருக்கு. தைராய்டு, பாராதைராய்டுன்னு சொல்லிடுவான். ம். ம். அப்ப அந்த தைராய்டுனா ஒரு உணவோ, ஒரு எச்சியோ நீங்க முழுங்குறீங்கன்னா, அதுக்கு போதுமான அளவுக்கு சுண்ணாம்பு சத்து தேவை. ம். உனக்கு சரியான அளவுல இருந்தா தைராய்டு இருக்குன்னு சரியா இருக்குங்க ஆன்னு சொல்லுவான். அது பாராதைராய்டா எப்படின்னா சரியான அளவை மீறும்போது, அந்த சக்திய கொண்டு போய் எலும்புல சொருவிடும். எலும்புலேருந்து குறையும் போதே எடுத்துக்கும். எலும்புல போய் சேர்ந்துக்கும். அப்ப இந்த சுண்ணாம்பு சத்து அதுல இருக்கும்.